எங்க வச்சிருப்பா? பூர்ணி ஹெட்செட் எங்க வச்சிருக்கான்னு தெரியலையே. ஐயோ என்னடி இந்த நேரத்துல அவ பாட்டுக்கு வந்து திரும்ப உள்ள போறா? தூக்கத்துல நடக்கிற வியாதி ஏதாவது இருக்குமோ? நீங்க வேற தண்ணி இருக்க ஏதாவது வந்திருப்பா. ஹால்ல இருக்கிற வாட்டர் பாட்டில குடிச்சிட்டு போயிருப்பா. அடுத்து யாராச்சும் வரதுக்குள்ள சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி சரி. அத்தை என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீ தோசை ஊத்துன லட்சணம் மாவெல்லாம் அடுப்பு மேல சிந்தி இருக்கு. காலையில யாராச்சும் பார்த்தா நம்ம மாட்டிக்க மாட்டோம். அதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்றேன். தப்பு செஞ்சாலும் தடையில்லாம செய்யணும்டி. நீங்க எங்கேயோ போயிட்டீங்க. ஆமா இது சரி பண்ணிட்டீங்க. ஆனா காலையில மாவு குறைஞ்சிருக்குமே. காலையில மாவு பொங்கிட்டு கண்டுபிடிக்க முடியாது. அது ஓகே. ஆனா குழம்பு குறைஞ்சிருக்கும்ல. ஆமால அத நான் யோசிக்காம விட்டேன் பாரு. உனக்கு கொஞ்சம் வேலை செய்துடி. எப்பவுமே நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அத்தை. சரி சரி அதை விடுடி. இதுல ஒரு டம்ளர் தண்ணி ஊத்தி ஃப்ரிட்ஜ்ல அதே இடத்துல வச்சிரு. ஊத்து இத அப்படி கிண்டி விடு. போதும் போதும். அத்தை இப்ப ஓகே தானே? இப்ப எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்குது. வா அப்படியே போய் கும்முடி தூக்குவோம். லைட் ஆஃப். ஹனி குட் மார்னிங். வா பூர்ணி குட் மார்னிங். என்ன நீ இன்னைக்கு பூர்ணி? இட்லி ரெடியா இருக்கு. எல்லாருக்கும் எடுத்து வச்சிரியா? சரி. சாரிங்க சாம்பார் கொஞ்சம் தான் இருக்கு. சட்னி தாளிச்சு எடுத்துட்டு வந்துடுறேன். 2 நிமிஷம். அதே எடுத்துட்டு ஒரு நிமிஷங்க. மாமா கடைக்கு லேட் ஆயிருமாமா, நம்ம கிளம்பலாம். இருமாப்ல நமக்கு இதுக்கு சட்னி சாம்பாரு அதானே நம்ம வெறி இட்லியே சாப்பிடுவான். தெரியும். காலையில இங்க சாப்பிடுறதுக்கு பிளானே அந்த மிச்சம் இருக்கிற கடப்பாவை சாப்பிடுறது தானே மாப்ள. அத சொல்றா. கடப்பா வரட்டும் உறிஞ்சு இருந்து குடிச்சா கொண்டு போனேன். சரி உட்காருங்க. ஃபுல்லா சாப்பிடுவோம். வை. ராதிகா 2 இட்லி சாப்பிட வேண்டியதானே? வேலையை பார்த்து என்ன மாமா வை. இரு. வைமா போதும். இவன் ஒரு சாம்பார் எடுத்துறேன். சரி சரி சீக்கிரம்